ஏன்னா கோயில் இல்லா ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வார்த்தைக்கு நல்லா இருக்கும். ஆனால் பள்ளிக்கூடம் இல்லாத ஊரில் தான் கோயில் இருக்கக்கூடாது. உண்மையிலே ஆசிரியரை ஏன் பாராட்டணும்னா, உலகத்திலே லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத தூய்மையான இளநீரை போன்று ஒரு தொழில் இருக்குன்னா அது ஆசிரியர் தொழில் மட்டும்தான் சார். நாங்களாம் ஒன்வேர்டு கொஸ்டினுக்கு ஒரு வரி தான் எல்லாரும் தான் எழுதுவோம். ஆனால் இன்னைக்கெல்லாம் ஒன்வேர்டு கொஸ்டினுக்கே 15 உட்கள் திருவிழா இருக்கா. இது எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா நாளைக்கு யாரும் கேட்டக்கூடாது, உன் பேச்சில் எந்த நாய் கேட்குன்னு சொல்லக்கூடாதுல்ல. இந்த இருக்க வராண்ட போட்டோ எடுத்து உடனே நான் வச்சுக்கிறேன். குழந்தைகளுக்கு குட் டச் பேர்ட் டச் சொல்லித்தர விட டோன் டச்னு கூட சொல்லி கொடுத்துருங்க. ஏன்னா அப்படி காலகட்டத்துக்கு வந்தாச்சு. ஹோட்டலில் வந்து வாஷ் பேஷன் கைகளுக்கு ஒரு டேபிள் போட்டிருப்பாங்க, அதில் உட்காந்து யாரும் சாப்பிட்றாங்க. ஏன்னா உங்களை தாண்டி போகிறவன் சில கை கழுவான், சிலர் முகம் கழுவான், சிலர் கொட்டலை வெளியெடுத்து அலசுவாங்க. அப்படின்வான் கருப்பில் தெரிச்சு நம்ம தட்டில் வந்து விழும். இன்னைக்கு யாராவது முன்னாலாம் ஃபோன் பேசுனா என்ன வைப்பேன், என்ன மாப்பிள எப்படி இருக்க அப்படின்னு வைப்பேன். அன்னைக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணி இன்னமா இருக்க அப்படின்றான். அரை தூக்கத்தில் எடுத்து ஹலோ அப்படின்னே, கேட்குதா ஹலோ கேட்குதா அப்படின்னா, கேட்குது அப்படின்னே. அப்போ வச்சிரு. 1 மணிக்கு மேலே எனக்கு தூக்கமே இல்லை சார், கேட்குன்னு அடுத்து சொல்லணும்ல சார். எந்திரிங்க கமிஷனர் எந்திரிங்க அப்படி சொல்லணும். காலைல கலெக்டர் எந்திரிங்க, என்ன இவ்வளோ லேட்டாக எந்திரிக்கிறீங்க அப்படி சொல்லணும். நம்ம ஊரில் அப்படியா சொல்கிறோம், எந்திரி எருமை. இதுதான் முதல் வார்த்தை. குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, உங்களிடம் கேட்ட வார்த்தையை தான் அது பேசுகிறது. ஏன்னா எல்லாருக்குமே நம்ம படித்த படிப்புக்கு வேலை கிடைச்சிடாது. நான்லாம் நல்லா தமிழும் அண்டு சோசியல் சயின்ஸில் நான் தான் 6th +2 வரைக்கும் ஃபஸ்ட் மார்க் எடுப்பேன். இருந்தாலும் எனக்கு அந்த கல்வி கை கொடுக்காதப்ப என்னை தலை நிமிர்ந்து பார்க்க வச்சது அந்த எனக்குள்ள வந்த ஒரு சின்ன கலை. அது மாதிரி இங்கே இருக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் ஒரு தனி அடையாளத்தை இறைவன் கொடுத்துருப்பாரு. அதை அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு இடம் வேணும். அதுதான் இந்த அருமையான இடம். முதல்ல அந்த குழந்தைகள் மேடைக்கு வந்து பெரிய டான்ஸ் பண்ண தேவையில்லை, பெரிய விஷயங்களை அது பேச தேவையில்லை. இத்தனை பேர் இருக்கிறப்ப தைரியமாக வந்து மேடையில் குழந்தைகள் நின்றுட்டாலே அது ஒரு பெரிய திறமை. ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீங்கள் இருக்கும்போதெல்லாம் மேடையில் ஒரு ஆள்கிட்ட பேசுவோமோ அவ்வளோ கூச்சப்படும். அதுக்கே இந்த குழந்தைகளை பாராட்டணும். அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணவே தேவையில்லை. இந்த லைட்டிங்கு, இத்தனை கேமரா, இதெல்லாம் முன்னுக்கு மைக்கை வாங்கி இத்தனை பேருக்கு பேசுகிற அளவுக்கு ஒரு விஷயத்தை வளர்த்துருக்காங்கன்னா அதான் சரியான கல்வி நிறுவனம். உண்மையிலே இந்த மக்களுக்கு, இந்த பகுதி மக்களுக்கு, ரூரல் ஏரியாவில் ஒரு கிராம பகுதியில் இப்படி ஒரு அழகான கல்விக்கூடமாக கலைக்கூடமான்ற அளவுக்கு பிரமாதமாக ரொம்ப சிம்பிளாக இருந்தால் கூட அவங்க குழந்தையோட வீரியம் தான். எப்பவுமே நம்ம செய்கிறது அப்படி தான். ஒரு குழந்தைய கூட காலையில் எப்படி எழுப்புன்னு சொல்கிறாங்க தெரியுமா, எந்திரிங்க கமிஷனர் எந்திரிங்க அப்படி சொல்லணும். காலைல கலெக்டர் எந்திரிங்க, என்ன இவ்வளோ லேட்டாக எந்திரிக்கிறீங்க அப்படி சொல்லணும். நம்ம ஊரில் அப்படியா சொல்கிறோம், எந்திரி எருமை. இதுதான் முதல் வார்த்தை. அவன் கடைசியில் எருமை மாதிரியே தான் இருப்பேன். படிடா படிப்பேன் கழுத என்னத்தை படிச்சு அப்படி ஸ்லோவாக இருப்பேன். நம்ம சொல்கிற அந்த வீரியமான வார்த்தைகள் தான். ஏன்னா குழந்தைகள்ட்ட பேச விட்டு பாருங்க. எதுக்காக ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடுறதுன்னா, அன்னைக்கு வாரம் ஃபுல்லாக என்ன நடந்துச்சுன்னு பேசி கொரோனா வந்து நெகட்டிவாக பார்க்கவே கூடாது. அதுவும் ஒரு பாசிட்டிவ் தான். ஏன்னா கணவன் மனைவி பேசிக்கிறதுக்கு ஒரு 2 வருஷம் இறைவன் கொடுத்த பரிசு. குழந்தை என்ன படிக்கிறான் எப்படி படிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காது ஒரு விஷயம் கிடைச்சி. பார்த்தீங்களா, எல்லாமே நெகட்டிவாகவே பார்க்கக்கூடாது சார். இப்போ தொப்பை இருக்கேன்னு வருத்தப்படக்கூடாது. ஏன்னா போட்டோ எடுக்கும்போது வகுறு உள்ளே எழுப்போம், பின்னாடி இருக்கேன் சொல்லுவேன் என்ன எங்கிட்ட முது இடிக்குதுனே அப்படின்னு. என்ன ஒரு விஷயம்னா, போட்டோ எடுத்து முடிச்சுன்னா வகுறு விடுவோம், கேமராமேனுக்கு விழுந்து எடுப்பார் அந்த அளவுக்கு. ஆனால் அதில் என்ன ஒரு பாசிட்டிவான விஷயம்னா, தொப்பர் கால் குப்பரக்கு விழுந்தோம்னா மூக்கில் இடிக்காது, 1/2 அடி கேப்பு கிடக்கும் தரைக்கு மூக்குக்கும். இது ஒரு சாதாரண விஷயம் தான். இப்படி எடுத்துக்கிட்டா தான் நல்லது எல்லாத்தையுமே. அதே தாய்க்குளங்க நீங்கள் நிறைய சீரியல் பார்த்துட்டு லேட்டாக தூங்கிட்டு, நீங்கள் லேட்டாக தூங்கிட்டு குழந்தைகள் அவசரப்படுத்தக்கூடாது. குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, உங்களிடம் கேட்ட வார்த்தையை தான் அது பேசுகிறது. அதனால் நம்ம சரியாக சில வீட்டில் பாருங்களேன், ரொம்ப லேட்டாக சீரியல் பார்த்துட்டு அதிகாலை எந்திரிச்சு ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. டையை போட்டு கட்டி, இட்லி ஒருத்தன் பிடிச்சி, ஒருத்தன் பார்சல், ஒருத்தன் ஷூ, ஒருத்தன் சாக்ஸு, டையை போட்டு இருக்கிறாங்க. என்னன்னா இட்லி வெளியே வந்துடக்கூடாதான், இங்கிட்ட பெல்ட்டை போட்டு இருக்குவாங்க. ஏன்னா இங்கிட்ட அவுட் கோயிங் போயிடக்கூடாதுன்றக்காக போட்டு அவனை ஒரு பேக்கேஜை பார்சலை தூக்கி ஆட்டோவில் தூக்கி எரிஞ்சு விடுறது. அப்படி இல்லாமல் காலையில் நல்ல அழகாக உண்மையிலே யோகாலாம் பண்ணாங்க. நல்லா ஒரு 4-5 மணி நேரம் கூட எந்த பேப்பருமே இல்லாமல் பேசிடுவேன். அதுக்கு என்ன காரணம்னா, நான் சின்ன வயசில் சின்ன மெடிடேஷன் பண்ணுவேன். அந்த தியானம் பண்ணதான் என்னை வந்து எந்த பேப்பருமே இல்லாமல் ஒரு 5 மணி நேரம் அளவுக்கு என்னால் பேச முடியும்னா அந்த தியானம் கொடுத்த அருமையான விஷயம் அது இருக்குது. யோகா இருக்குது. இதெல்லாம் வந்து கிராம பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்குது, ரொம்ப ரொம்ப அரிது. அதை நேர்த்தியாக அழகாக வடிவமைத்திருக்கிற தாளாளர், ஆசிரியர் பெருமக்கள், முதல்வர் எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். அதை விட இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் மெயினாக நன்றி சொல்லணும். ஏன்னா உங்களுடைய கைதட்டல் உற்சாகம் தான் அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தையெல்லாம் பெருசாக பின்னாடி பெரிய வெற்றியாளராக சாதித்த பின்னாடி தொலைக்காட்சி என்ன கிளம்பிட்டீங்கக்கா வாங்க எதாக இருந்தாலும் கேட்டு. ஏன்னா என்னை முன்னுக்கு யாராவது எந்திரிச்சு போனாங்கன்னா எனக்கு குபுன்னு வேர்த்துரும், குபுன்னு வேர்த்து குப்புறக்கு விழுந்துருவேன்.
அதனால் யாரும், ஏன்னா சில இடத்துல கூட்டு போயிட்டு இப்படி கிருன்னு உட்காந்து, முதல்ல உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். நீங்கள் யாரும் சிரிக்கலாம் கூட நான் வருத்தப்பட மாட்டேன். பக்கத்தில் சிரிக்கிறாலும் முறைச்சி பார்க்காம உட்காருங்க. உங்களை கேட்டுக்கிறேன். சும்மா அப்படின்றது அது சும்மா இருந்தால் வீட்டில் இருந்திருக்க மாட்டானா? உண்மையிலே ஆசிரியரை ஏன் பாராட்டணும்னா, உலகத்திலே லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, தூய்மையான இளநீரை போன்று ஒரு தொழில் இருக்குன்னா அது ஆசிரியர் தொழில் மட்டும்தான் சார். ஏன் தெரியுமா? தான் இருந்தவன் நம்ம கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் முன்னேறி போயிட்டானா பொறுக்காது, ஒரு மாதிரி போறாமல் போடும். ஆனால் தான் குழந்தைகள் முன்னேறி போகிறத என் பையன் என்கிட்ட படித்த பையன் சொல்லி பெருமையாக பேசுகிற ஒரு துறையும் ஆசிரியர் துறை தான். ஆனால் உண்மையிலே உங்கள்கிட்டலாம் நகைச்சுவெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வாத்தியார் இந்த பசங்க படுத்துகிற பாடு பார்த்தாலே போதும். நம்ம 2 பிள்ளைய வளர்க்குறதுக்கு சிரமப்பட்டு ஸ்கூலுக்கு தூக்கி விட்டுறோம். ஒரே நேரத்தில் 25 குழந்தைகள் அந்த ஆசிரியர் ஒவ்வொருத்தரும் ஒரு குரங்குட்டி மாதிரி சட்டை பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? உண்மையிலே இன்னும் எதுக்கு பாராட்டன்னு தெரியுமா? அந்த பசங்களை நல்லா படித்தவங்க கூட ஃபெயிலாக போயிடுவான் சார். படிக்காமல் போகிற பாஸ் பண்ணி போயிடுவான். எப்படின்னா கொஸ்டின்லேருந்து ஆன்சர் உருவாக்குறான். 2ஆம் குலத்துங்க சோழன் யார்? பதில் 3ஆம் குலத்துங்க சோழனுக்கு மூத்தவன். வாத்தியார் மண்டையை சொரிஞ்சிட்டு மதிய வரைக்கும் உட்காந்துருக்காரு. இன்னும் ரைட்டு மாதிரியே எழுதிருக்கான். இது ஒரு பக்கம் பாராட்டணும். ஆச்சரியப்படுத்துவேன். நாங்கள் படிக்கும்போது தமிழ் கொஸ்டினில் ரெகுலராக ஒரு கொஸ்டின் இருக்கும். செய்வினை என்றால் என்ன, செயற்பாட்டு வினை என்றால் என்ன. இப்போ இருக்க அந்த கொஸ்டின்லாம் இருக்கு. அதுக்கு ஒருத்தர் ஆன்சர் எழுதியிருந்தேன். அந்த வாத்தியார் எங்கே ஓடான்னு இது வரைக்கும் தெரியல. சன்னல் உடச்சிட்டு ஓடிட்டார். படித்து பார்த்ததுக்கே எழுதியிருக்கேன். செய்வினை, செய்வினை என்பது நம்மளுடைய பரம்பரை எதிரிகளுக்கோ அல்லது ஜென்ம விரோதிகளுக்கும் கைகால்கள் விளங்காமல் போக வேண்டும் என்று நம் கோடாங்கியும் சோசியரும் கூட்டு வந்து எலுமிச்சம்பழம், கோழி முட்டை, பொம்மை போன்றவற்றை சுடுகாட்டில் வைத்து 1 மணிக்கு செய்வதான் செய்வினை. உதாரணத்திற்கு எங்கள் பெரியப்பா எங்களுக்கு செய்துள்ளார். அதில் உதாரணம் எழுதியிருக்கான். ஏன்னா அதுக்கு ஒரு மார்க். இதை ஒரு பக்கம் பாராட்டணும் சார். ஏன்னா அந்த கொஸ்டினை சாய்ஸில் விடாமல் அதுக்கு ரிலேட்டடாக அவன் எழுதியிருக்கான் பார். இவன் தான் எங்களை மாதிரி ஏதாவது மேடையில் பேசுறதுக்கு ஒரு பெரிய டைரக்டர் ஆகிடுறது அவன் தான். இருக்காத விஷயத்தை கூட இல்லதான் எழுதுறது அழகா இருக்கு. அதையும் ஒரு, ஏன்னா குழந்தைகள் வந்து மனப்பாட சக்தி குழந்தையா வளர்க்கக்கூடாது சார். குருட்டு மனப்பாடம் பண்ணி மார்க் எடுத்துட்டா உடனே நம்ம பாராட்டக்கூடாது. புரிஞ்சுபடி இந்த மாதிரி, அதாவது பென்ட்ரைவ் மாதிரி குழந்தை இருக்கக்கூடாது. அப்படி காப்பி பண்ணி அப்படி பேஸ்ட் பண்ற மாதிரி சுயம்பா. அதனால தான் பாராட்டணும். நாங்களாம் 1 வேர்டு கொஸ்டினுக்கு 1 வரி தான் எல்லாரும் தான் எழுதுவோம். ஆனால் இன்னைக்கெல்லாம் 1 வேர்டு கொஸ்டினுக்கே 15 வக்கல் திருவிழா இருக்கா. டைம் போகாம கஸ்தூரிபாய் குறிப்பு காந்தி மனைவின்னு ஓட்டா 1 மார்க் கிடைச்சிடும். ஆனால் அவனுக்கு கஸ்தூரிபாய் பற்றி தெரியல. பிரித்து எடுத்துட்டான். இங்கு தீர தீர கஸ்தூரிபாய், இது ரொம்ப அகலமான பாய். அவன் முதல் பாயிண்ட்டை பார்த்தீங்களா? இந்த பாய் எடுத்துட்டு போய் மெத்தில் உரிச்சு எல்லோரும் காத்தாட தூங்கலாம், நடு வீட்டில் உரிச்சு எல்லோரும் சாப்பிடலாம். மிரண்டிருக்கார் பார்த்தியார். என்னது சாப்பிட்றீங்களா? அடுத்த பக்கம் திருப்பி அங்கிட்டு தான் ஆரம்பிக்கிறான். கஸ்தூரிபாயின் வகைகள். என்னது வகையிலா? உளப்பாய், தார்பாய், நார்பாய், ஆபீஸ் பாய், ஸ்கூல் பாய், ரூம் பாய். வேர்த்துச்சு அவருக்கு. பதறி போய் கடைசியில் என்னதான் சொல்ல வரான்னு பார்த்தார்ல, அதிர்ச்சி ஆயிட்டார். என்ன போட்டான் தெரியுமா? கஸ்தூரிபாய் வாஜ்பாய் விட பெரியது. சட்டான் சன்னல் உடைச்சிட்டு ஓட்டி வாத்தியார் கச்சம் கடிச்சிட்டார். சார் என்ன சார் கஸ்தூரிபாய்க்கு 15 வக்கல் எழுதிருக்கான். ஓ போன கட் பண்ணியா? உனக்காவது 15 வக்கல் எழுதிருக்கான். எனக்கு ஒரே வரல குழப்பிருக்காயா? என்ன சார் கஸ்தூரி பாய் எல்லாம் கேள்வி ஓட்டிருக்கான். நான் யார்கிட்ட போயா கேட்பேன். இதெல்லாம் தான் சார். இதை நம்ம வேடிக்கையாக சிரிக்கிறோம். இதுவும் ஒரு வகையான அறிவாற்றல் தான். குழந்தைய இன்னொரு குழந்தையோட ஒப்பிடாதீங்கன்றாங்க. ஏன்னா உங்ககிட்ட இருக்க குழந்தை, இப்போ நான் ஒரு குழந்தைக்கு ஒரு அடையாளம் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? நல்லா எழுதுகிற திறனாக இருக்கும். நம்ம என்ன செய்வோம்? மார்க் எடு. அப்புறமேலாம் நல்லா பேசுகிற திறன், அதெல்லாம் என்ன பேச்சு போட்டியா போகிறேன். நல்லா டான்ஸ். சென்னையெல்லாம் கிளாஸே அனுப்புவாங்க. தனியாக டான்ஸ் கிளாஸுக்கு அனுப்புகிறாங்க, ஹிந்தி கிளாஸ் அனுப்புகிறாங்க. ஆனால் எல்லா கிளாஸையும் ஒரே இடத்துல கொடுக்குறாங்கன்னா அது ஒரு ஆச்சரியம். பார்த்தீங்களா? அருமையான பைரவர் வந்திருக்கார். இது எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா நாளைக்கு யாரும் கேட்டக்கூடாது. உன் பேச்சில் எந்த நாய் கேட்கும் சொல்லக்கூடாதுல்ல. இந்த இருக்க வர போட்டோ எடுத்து உடனே நான் வச்சுக்கிறேன். அதனால இதெல்லாம் பாசிட்டிவ் எடுத்துக்கிறேன் சார். கோவப்படக்கூடாது. இப்போ இந்த இடத்துல திட்டி அனுப்பக்கூடாது. அதை எப்படி நான் மகிழ்ச்சி எடுத்துக்கிட்டேன் பார்த்தீங்களா? அது மாதிரி எல்லா விஷயத்தையும் உள்வாங்கிட்டு இந்த குழந்தைகள், அதுவும் பெண் குழந்தைகளுக்கெல்லாம் அந்த குட் டச் பேட் டச்லாம் சொன்னாங்க பார்த்தீங்களா? குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் சொல்லித்தர விட டோன் டச்சுன்னு கூட சொல்லி கொடுத்துருங்க. ஏன்னா அப்படி காலகட்டத்துக்கு வந்தாச்சு. நீங்கள் கொரோனா டயத்தில் இம்யூனிட்டி பவர் கூட்டுறதுக்காக ஒவ்வொரு சேனலும் போடுங்க, ஒன்று சொல்லிக்கிட்டாங்க. ஒரு சேனல் திருப்பினா நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் கூப்பிடுங்க. நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிங்கன்னா இம்யூனிட்டி பவர் கூடும். ஒன்றும் இல்லை, நீங்கள் மஞ்சள் தண்ணி குடிங்க, இம்யூனிட்டி பவர் கூடும். ஒரு இதில் நீங்கள் லெமன் தண்ணி குடிங்க, இம்யூனிட்டி பவர் கூடும். அவன் அரளி அரைச்சி குடிச்சிட்டான். ஏன்னா டென்ஷன் ஆகி இதை குடிக்கிறது அதை குடிக்க அவனவே குழப்பிடுறது. ஆனால் உண்மையிலே இம்யூனிட்டி பவர் என்னென்னா, நல்லா மனசு விட்டு உடல் குலுங்கி
கண்ணில் தண்ணி வர அளவுக்கு சிரிக்கிறான் பார்த்தீங்களா, அதுதான் மிகச்சிறந்த இம்யூனிட்டி பவர்னு சொல்லி அதே டயத்தில் ஒரு டாக்டர் சொன்னார். டாக்டர் சொன்னால் நம்ம நம்புறதே கிடையாது, அதுக்காக சொல்கிறது. அதனால் குழந்தைகள், வளர்கிற குழந்தைகள் யாரெல்லாம் சிரிக்க பழகி ஒரு குழந்தை வளருதோ அவன் எதிர்காலத்தில் வன்முறையில் இருக்கவே மாட்டான், நல்ல காரியங்கள் மட்டும் செய்வான். ஹிட்லர் மாதிரி ஒரு பெரிய தீவிரவாதி, ஒரு முசோலினி மாதிரி ஒரு கொடூரவாதிகளுக்கெல்லாம் சிரிக்கிற உணர்வு இல்லாதனால தான் அத்தனை கொலைகளை பண்ணியிருக்கான். யார் நல்லா சிரிக்கிறவனுக்கு பொண்ணு விடுங்களேன், உங்கள் பொண்ணு நல்லா பார்த்துக்கிறேன். ஆமாம் லட்சுமி, சாப்பிட்டுண்டா பூ வாங்கிட்டு வரும், பாட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கான், பிரச்சனையே இருக்காது. கிருன்னு உட்காந்துருக்கான் பாரு, அவன் வந்து 5 கொலைக்கு ஆளாகி பேப்பரில் வந்துக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி அதே இதுதான் இயல்பாக இருக்கணும் சார். பார்த்துருந்தா பாங்க, தாய் குழந்தை எங்கள் மதுரையெல்லாம் என்ன ஜோக்கு சொன்னாலும் சிரிக்க மாட்டான், கிருன்னு உட்காந்து என்னை சீரியல் மாதிரியே பார்ப்பாங்க, இவன் தாண்டி நாடகத்தில் வர்றவன் அப்படின்னு. ஆனால் நீங்கள் சிரிக்கிறீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், இங்கே இருக்க தாய் குழந்தைங்களாம் நோட் பண்ணிக்கங்க, உங்களுக்கெல்லாம் குறைஞ்சது 85 வயசு, 90 வயசு, 110 வயசு. உடனே சிரிக்கிற ஆளுக்கு 110 வயசு. அப்படியே பருக்குன்னு முழிக்கிறான் பார், அவன் தான் பங்குன்னு 13 படுத்துருவான். அதுக்காக சொல்கிறேன், நல்ல மனசை விட்டு இந்த இடம் எதுக்கு சார், இந்த ஆண்டு விளாண்டு ஒரு நாள் எதுக்கு வைக்கிறது, நம்ம குழந்தையுடைய, அதுக்காகத்தான் வாழ்கிறோம். பார்த்தீங்களா குழந்தையுடைய கலைகள் எவ்வளோ குழந்தை பார்த்தீங்களா. சாதாரண நம்ம நினச்சி பாருங்க, இப்போ உள்ள குழந்தைய ஒப்பிட்டு பாருங்க. நம்ம நல்லா படித்தேன், நாங்கள் படிக்கும்போது டே நல்லா எவ்வளோ மார்க் தெரியுமா, நல்லா அரிக்கன் லைட்டில் படித்தேன், தெருவிளக்கில் படித்தேன், பகல் என்னப்பா செஞ்சீங்க அப்படின்னு அவன் கேட்டானே என்ன செய்யும். சும்மா நம்ம புராணமாக பேசக்கூடாது. உண்மையிலேயே இந்த குழந்தைகள் இத்தனை வாட்ஸ்அப்பு, இத்தனை இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கெல்லாம் தாண்டியும் மார்க் எடுக்கிறான்னா இந்த குழந்தைகள் தான் ரொம்ப பாராட்டியாங்க. நம்ம இருக்கும்போது வானொலி ரேடியா கூட இருக்காது, அதில் படிக்கிறது பெரிய அறிவாற்றலே கிடையாது. அதையும் மீறி இந்த கலைகளும் கொடுத்து இந்த இடம் ரொம்ப உண்மையிலே இனிமேலாவது வீட்டில் எல்லாரும் முன்னாலாம் கிச்சன்லாம் இப்போ வீடு கட்டுறதில்லை, அதே போல் நூலகம் இல்லாமல் வீடு கட்டக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு இனிமேல் வந்து சின்னதாக ஒரு சின்ன டேபிள் மாதிரி வச்சு ஒரு 20 புக்காவது வைங்க. குழந்தைகள் வெறும் பாடத்தை மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பொது அறிவு சம்மந்தப்பட்டு படிக்கும்போது தான் எங்களுக்கெல்லாம் அந்த அறிவா ஒரு சின்ன இது மேடைகள்லாம் கிடைச்சனால தான் இன்றைக்கி இந்த வரதுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இந்த குழந்தைகளுக்கு அடிப்படையிலேயே இளம் வயதிலே இந்த மேடை கிடைக்குது, இன்னும் கூடுதல் சிறப்பு. அந்த அழகான பணியை நம்ம சென்ட் ஜோசப் பள்ளியில் செஞ்சுருக்கான்றபோது இன்னும் கூடுதல் சந்தோஷம். அதே போல் உங்கள்கிட்ட எனக்கு பிடிச்சது, நான் எதுவும் ஜோக்கெல்லாம் ஒன்றும் பேசலை, அதுக்கு முன்னாடியே சிரிச்சிங்க, இதுதான் எனக்கு நீங்கள் கொடுத்த மிகப்பெரிய மரியாதை. ஏன்னா காளையார்வல் பக்கம் நிறைய கிராமங்களுக்கெல்லாம் பேச வந்திருக்கிறேன், நல்லா ரசிப்பாங்கன்னு தெரியும். அப்படி ரசிச்சிட்டாலே அவன்கிட்ட டென்ஷனில் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். அதே போல் எல்லா இடத்துலையும் வீட்டுக்காரர் ஒரு 10 நிமிஷம் தூங்க விடுறோமா, நம்ம மேக்சிமம் இந்த மிக்சியை வந்து சட்னி அரைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம், வீட்டுக்காரர் எழுப்புறதுக்கு தான் பயன்படுத்தும். அப்போ தான் படுத்துப்பார், தேங்காய்ச்சல் தெரிச்சு மூஞ்சில் வந்து அடிக்கும், எந்திரிச்சு உட்காந்துருப்பார் 3 மணிக்கு, ஏன்டி இப்போ தான் போடணுமா, சரி தூங்குறாரு விட்டு இருக்கலாம்ல. ஒரு அம்மாலாம் நடிச்சாமல் 1:30 மணிக்கு எழுப்புது வீட்டுக்காரர், ஐயோ எந்திரிக்க ஏங்க பார்த்தடி கீழே விழுந்து போர்வோட பதறினா, என்னடி என்னாச்சு, இந்தாங்க தூக்க மாத்திரை போட, தூங்கிட்டீங்க, தூக்க மாத்திரை போடாமல் தூங்கிட்டேனா, தூங்குறவனுக்கு யாராவது தூக்க மாத்திரை கொடுத்துக்கலாமா. எதுக்கு சொல்கிறேன்னா, குழந்தையில வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுகிற அது அவங்க படிக்கிற மாதிரி தான் குடிஞ்சிருப்பான், ஆனால் லிசனிங் ஃபுல்லாக அங்கே ஏற்றிக்கிட்டே இருப்பேன். அதில் நீங்கள் பேசுவது, சண்டை போடுவது குழந்தை இல்லாத நேரத்தில் இருக்கணும். குழந்தையில் ஆரோக்கியமான அதே நேரத்தில் இப்போ நல்லா என் மயம் படிப்பேன் சார், சூப்பராக ஆனால் டயர்டாகிடுவேன் சார். அதுக்கு என்னன்னா சின்ன விஷயம், நாங்களாம் பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டா பகலில் நட்சத்திரத்தை பார்க்கலாம் அப்படின்வாங்க. கண் பண்ண நிறையா குழந்தைகள் பார்த்தீங்களா கண்ணாடி போடுறதா வந்து, ஆனால் கிராமத்து குழந்தைகள் அப்படி இருக்காது. அது வரைக்கும் நம்ம கிராமத்தில் பிறந்தக்கே கொடுத்து வச்சுருக்கணும். எங்கேயா ஜிம் இருக்கா, உடற்பயிற்சி கூட இருக்கா கிராமத்தில்? கிடையாது. அழகு நிலையம் இருக்கா? கிடையாது. நீங்களே அழகு தான், அப்புறம் எதுக்கு உங்களுக்கு அழகு நிலையம்? அப்படி சொல்லி நம்மளா தேர்த்திக்கிற வேண்டிதான், வேற என்ன செய்ய. ஏன்னா ஒரு டவுனுக்குள்ள பாருங்க, எல்லா கிரீமும் ஒரு பிள்ளை எடுத்து போடுது, அந்த கிரீம் இந்த கிரீம், பக்கத்தில் ஐஸ்கிரீம் அதையும் எடுத்து போடுது. என்னம்மா அப்படின்னா வெயிலுக்கு குழுக்குன்னு இருக்கும் சார், அப்படி தேவைப்படுது. அது மாதிரி இயற்கையாக இருக்கிறது பாருங்க. இது நம்ம ஊரில் ஜிம்முக்கு அதே போல் வாக்கிங் போகிறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? கிடையாது. மெரினா பீச்சில் பார்க்குறேன், அன்றைக்கி ஒரு 35 பேர் ஷூ சாக்ஸும் போட்டுக்கிட்டு, சவுண்ட் அதிகமாக இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குது. 1 மணி நேரம் ஊதுனா வரமாட்டேங்கிறான், மூப்பாய் வாடா இருங்க வகுறு இழுத்து வரணும்ல. அவன் லெஃப்ட் பக்கம் போகிறேன், வகுறு தென் பக்கம் போகுது, இழுத்து வர்றக்குள்ளையும். ஒரு வாக்கிங் எப்படி போனால் வெயிட்டு குறையும், நல்லா கையை வீசி வீசி நடந்து, அப்படி டிஷர்ட் சட்டெல்லாம் வேர்க்கணும், வேர்க்கு நடந்தால் தானே உண்மையான வாக்கிங். அவன் என்ன செய்யறேன், 4 ஸ்டெப்பு போகிறேன், 4 உளுந்த விட ஒன்று லவக்கில் 2 என்ன சுண்டு இருந்தா பொண்ணு, அது நான் போண்டாவா, அது 2 பார்சல் கட்டினேன், சாப்பிட்டு 16 வருஷம் வாக்கிங் போகிறேன் மாப்பிள்ள, ஒரு 1/2 கிலோ வெயிட் கூட குறையலையா. எப்படி நீ 200 தினம் பைக்கில் எடுத்து வச்சுப்போம், எப்படி குறையும்? இதுதான் விஷயம். எல்லாமே டாக்டர் சொன்னால் கேட்குறோமா? டாக்டர் சொல்லுவார், தம்பி உங்களுக்கு தொப்பை விழுந்துருச்சு, எடுத்து உரமாக போடுங்க. ஓ தொப்புன்னு கீழே விழுந்துருச்சு. நான் சொன்னேன் வெறுவத்தில் ஓடன்மையா, யார் விதத்தில்? ஓ நான் சொல்கிற புரியுதான்யா,
டெய்லி நீ வாக்கிங் போகணுமியா? நடந்தே வா அப்படின்றிருக்கான். அப்புறம் வாக்கிங் டிவி ஷிஃப்ட்டில் போவோம். அந்த மாதிரி ஆரோக்கியமாக மாறி போன இடத்துல குழந்தைகளுக்கு அதையும் பார்க்க வேண்டியது. ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு மேடையாக அந்த மேடை அமைஞ்சது. காரணம் நானும் கடுமையான கிராமத்தில் வந்தால கிராமத்து மாணவர்கிட்ட வந்து ரொம்ப கிரியேட்டிவிட்டியான விஷயங்கள் நிறையா இருக்கும். கற்பனை வளர்ச்சி அதிகமாக இருக்கும். லேசாக சொன்னாலே புரிஞ்சுக்கிடுவாங்க. அதனால் இந்த மேடையை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது. நல்ல எனக்கு ஒரு சின்ன சின்ன போராமைகள் தான். நம்ம படிக்கும்போது அப்படி பள்ளிக்கூடம்லாம் எங்கள் ஊருக்கு பக்கம் இல்லையே. அவங்களாம் நடந்து 3 கிலோமீட்டர் நடந்து போய் படிப்போம். பார்த்தீங்களா, என்னை மாதிரி ஒரு மோட்டிவேஷன் இந்த குழந்தைகளுக்கு யாருமே இருக்க முடியாது. இன்ஸ்பைரிங் என்ன தெரியுமா? அப்படி விமானத்தை அப்படி ஆச்சரியமாக பார்ப்போம். மரத்தில் ஏறி விமானத்தை பிடிக்கிறோம்லாம் ஏறுவோம் தென்னை மரத்தில். ஆனால் இன்னைக்கு 96 நாடுகள் சின்னத்திரையில் போன ஒரே ஆள் நான் அதான் இருப்பேன்னா அதுக்கு என்ன காரணம்னா, அந்த யோகா பண்ணுறது தியானம் பண்ணலாம் ஒரு டயத்தில் இருந்தது. அந்த அளவுக்கு தமிழ் சங்கத்தில் போய் பேசுனா அந்த மதுரை மொழிக்கும் ஒரு அழகு. அது எவ்வளோ நேரம் கேட்டாலும் இதெல்லாம் என்னன்னா, இந்த கடுமையான கிராமத்தில் நம்ம வர முடியும், கலை மூலம் ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டுருக்கலாம். இந்த குழந்தைகளுக்கு அந்த விஷயத்துக்காக நான் சொல்கிறேன். அதாவது ரைட்டு மாதிரியே எழுதுகிற ஒரு ஆற்றலாக இருக்குது சார். நாங்கள் 8 கொஸ்டின் கொடுத்து 5 எழுதுனா அதில் 3 தான் தெரியும். ஆனால் இன்னைக்கு 8மே எழுதுறான். பார்த்தீங்களா? அம்மோனியம் குளோரைடு எதை கொண்டு தயார் செய்யப்படுகிறது? அதுக்கு ஆன்சர் எழுதியிருக்கான். அம்மோனியம் குளோரைடு எதை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அது அதை கொண்டு தான் தயார் செய்யப்படுகிறது. வாத்தியார் சட்டை 3 கிழிச்சு போட்டு முச்சிருந்து படுத்துட்டார். என்னய்யா அதை ஓட்டிருக்கேன், எதே ஓடலையா? இது ஒரு ஆற்றல் சார். அதுக்காகத்தான் சொல்றேன், எல்லாத்தையும் பாராட்டி மகிழ்வோம். இன்னைக்கெல்லாம் நியரஸ்ட் ஆன்சர் வந்தாலே போதும். கரெக்ட் ஆன்சர்லாம் பார்க்க முடியாது. சாரே கேட்பார், மேக்ஸ் சார், சுரேஷ் எந்திரி சிம்பிளாக கேட்குறேன், 7 7 எவ்வளோ அப்படின்னார். அவன் பட்டன்னு வேர்த்து ஏன்னா புதுசா திடீர்னு கேட்க மிரண்டான். 7 7 23 சார் அப்படின்னா. வெரி குட், உட்கார அப்படின்னு இருக்கார். பக்கத்தில் இருக்கும் பார்த்துட்டான். சார் 7 7 14 தான், 23 சார். அதுக்கு வெரி குட்ன்றீங்க. நேற்று 48 இன்னைக்கு 23. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். இந்த வாரம் வந்துடும், வெள்ளிக்கிழமை கரெக்டாக வந்துடும். இப்படி தேவை பசங்களை தேர்த்த வேண்டியிருக்கு. அதுக்காக சொல்கிறது ரொம்ப அழகு. அதே போல் குழந்தைகளுக்கு கோளாறு சொன்னால் பிடிக்காது, அட்வைஸ்லாம் சொன்னால் பிடிக்கவே பிடிக்கும். பார்த்தியாடா, ஏய் நீ அவனு ஒரே வகுப்பு, ஆமாப்பா. ஒரே வாத்தியாரடா, ஆமாப்பா. ஒரே புத்தகம்டாடா, ஆமாப்பா. அப்புறம் அவன் 85 மார்க் எடுக்கிறான், நீ 43 எடுக்கிற. அப்பா வேறல, அவங்க அப்பா அறிவாளி, உனக்கு கிறுக்கு போயிலுக்கு போதுமையா பண்ணுறான். நீங்கள் அட்வைஸே பண்ணக்கூடாது. அவன் சுயம்பா இருக்கு. என்னெல்லாம் எங்கள் அப்பா அப்படி தான் விட்டார். ஏன்னா நல்லா ரொம்ப கேண்டருக்கு நீட்டாக எழுதுவேன்னு சொல்லி அதுக்காகவே நீ படிக்க வச்சார். ஆனாலும் அவர் நம்புறது. அது மாதிரி குழந்தை தம்பியை உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ படித்தப்பையே அப்பாவுக்கு நீங்கள் ரொம்ப பெருசாக சாதிச்சு ஊரவே காப்பாற்ற அவசியம் கூட கிடையாது. பெருசாக சாதிச்சு உங்கள் பெற்றோரை மகிழ்ச்சிப்படுத்துகிற மாதிரி இந்த மாணவர் வந்தாலே இனிமேல் காலகட்டத்துக்கு அதுவே அவங்க பெற்றோர் சந்தோஷப்படும். எங்கள் அம்மாலாம் எங்கள் அப்பாவும் ஒரு 15 வருஷம் அதிகபட்ச நாட்கள் வாழ்ந்துருக்காங்கன்னா அதுக்கு நான் அந்த மாதிரி தொலைக்காட்சியில் வந்து அந்த பெருமைகளை கேட்டு அது மாதிரி உங்களுடைய பெருமைகளையும் உங்களுடைய புகழையும் கேட்டே உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஆயுசு கூடுற அளவுக்கு நீங்கள். ஏன்னா அப்பா பாருங்கள், அவர் செருப்பை தச்சு போட்டு பையனுக்கு 2300 ரூபாய்க்கு ஸ்போர்ட்ஸுக்கு ஷூ வாங்கி கொடுத்துட்டு அவனை முன்னாடி நடக்க விட்டு பின்னாடி இருந்து அளவு வைப்பார். பார்த்தீங்களா, அதுதான் அப்பா. அந்த மாதிரி அப்பாவையும் அம்மாவையும் ரொம்ப நேசித்து நீங்கள் ரொம்ப பெருசாக சாதிக்காட்டியும் அப்படி சொல்லக்கூடாது, சாதிப்பீங்க. ஏன்னா அப்படி இடம் தான் இந்த இடமா இருந்தது. இப்படி இந்த மாதிரி இடங்களை, ஏன்னா இதே ராம்நாட்டில் நம்முடைய மேதகு அப்துல் கலாம் அவர்கள் அந்த இடைவெளி நேரத்தில் விட மதிய நேரத்தில் ட்ரெயினில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக போய் பேப்பர் போடுவாங்க. அப்படி பேப்பர் போட்டதால் இன்னைக்கு ஒவ்வொரு பேப்பர்லையும் அவரை பற்றி போடுறாங்கன்னா ஒருத்தர் வாழ்க்கையை நினச்சி நினச்சி போடும். ஆனால் உலகத்திலே இறந்தா இப்படி ஒரு இறக்குன்னு சொல்லி போராம்பட்டதும் அப்துல் கலாம் அவர்கள் தான். அவ்வளோ ஒரு மரியாதை இருக்கு இல்லையா? அது மாதிரி இங்கே இருக்கிற குழந்தைகள் அன்னை தெரசாவும் அப்துல் கலாம் அவர்களாகவும் ஒவ்வொரு ஆளும் தனக்கு ஒரு ஆளை இன்ஸ்பைரிங்காக வச்சுக்கிட்டு வாழ்க்கையெல்லாம் பெருசாக வெளியெல்லாம் சொல்ல தெரியல. நம்ம ஊருக்குள்ளே இருக்காங்க அவ்வளோ சாதனையாளர், வெற்றியாளராக வர வேணும். உங்களுக்கு நேரமாச்சுன்றது ரொம்ப அவசியம். ஏன்னா நல்லா சிரிச்சுட்டு போய் தூங்குனீங்கன்னா, ஏன்னா நம்ம ஊரில் சில இடங்கள் நான் பயந்து பேசுவேன். நம்ம ஊரில் உட்காரக்கூடாது ஒரு 4-5 இடம் இருக்குது. நல்லா சிரிக்கிறாள், சிரிக்காத ஆள் பக்கத்தில் உட்காந்துடக்கூடாது. நம்மளை வாய்கிட்ட வந்து எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஹோட்டலில் வந்து வாஷ் பேஷன் கைகளுக்கு ஒரு டேபிள் போட்டிருப்பாங்க, அதில் உட்காந்து யாரும் சாப்பிட்றாங்க. ஏன்னா உங்களை தாண்டி போகிறவன் சில கை கழுவேன், சிலர் முகம் கழுவேன், சிலர் கொட்டலை வெளியெடுத்து அலசுவாங்க. அப்படின்வான், கருப்பில் தெரிச்சு நம்ம தட்டில் வந்து விழும். கொஞ்சம் மெது அது வேணும். பார்த்தீங்களா, அந்த பிள்ளைக்கெல்லாம் பாருங்க இப்படி சிரிக்க. பார்த்தீங்களா, தாய்க்கொழுங்கு இப்படி சிரிக்க. ஏன் அப்படி சிரிக்கன்னா அந்த கருப்பில் விழுந்தது அந்த அம்மா தட்டில் தான். இல்லாட்டி இவ்வளவு அக்யூரேட்டாக அந்த அம்மா ரசிக்கிறாங்கன்னா அதான் விஷயம். சிரிக்கிறாங்க என்ன அர்த்தம்? அங்கே வீட்டுக்காரர் அழுதுகிட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஆனால் சில இடங்களில் பாருங்க உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கும். போதும்ன்ற மனசோடு இருக்கிற காலுக்கு மகிழ்ச்சி எப்பவுமே இருக்கும் சார். காலுக்கு செருப்புலேன்னு வேதனைப்படுற விட இந்த நாட்டில் கால் இல்லாமல் எத்தனை இருக்காங்கன்னு சொல்லி என்னைக்காவது கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்கோமா?
என்னை இரவா இந்த அளவுக்காவது படித்தேன்னு சொல்லி குறை சொல்லிட்டே இருப்போம். நாங்கள் இது சித்திரை திருவிழாவில் 500 தான் அந்த காலத்தில் சைக்கிள். 500 சைக்கிளை நாங்கள் 5 பேர் போனோம். இந்த போதும்ன்ற மனசுக்காக சொல்லு. 500 சைக்கிளை தாத்தா மயன் பேரன் உட்காந்து 5 பேர் போவாங்க. இன்னைக்கு 4,40,000 ஒரு டூலர், லைட் இருக்கு, ஹேண்ட்பார் இருக்கு, டேங்க் இருக்கு, எல்லாம் இருக்கு. உட்கார்றவனுக்கு இடமில்ல. எவ்வளவு? 4,40,000 இன்னொரு 8,80,000 ஓட்டுருவேன். தரையில் உட்காந்துருக்கு. அவன் சம்சாரம் 3ஆம் மாடியில் ஏறி அங்கே உட்காந்துருக்கு. இவன் கீழே உட்காந்து ஓட்டி போய் அந்த ஓமினி பஸ்ஸில் வரவங்கிட்ட பேசிட்டு போய், எந்த ஊர் வரீங்க? அப்படியா, எங்க உங்க வீட்டுக்கு அந்த இடைக்காம பாரு அப்படின்னு. அவன் எட்டி பார்க்குறான். அவன் நடுவில் வந்து விழுந்துட்டு இந்த மாதிரி சரிஞ்சு இன்னொருத்தி டூலரில் போய்கிட்டு இவர் ஏன் ஒய்ஃப் மாதிரியே இருக்கு, ஏன் லூசு விரட்டி வாடா அப்படி, என்ன வண்டி வாங்கிட்டு இருக்காங்க கிறுக்கு போய் அப்படின்னு சொல்லி வேகமாக போய் இறக்கி விடியா அப்படின்னு. பார்த்தீங்களா இதில் என்ன சிரிப்புனா, 500 ரூபாயிலும் ஒருத்தர் ஆனந்தமாக இருந்தோம். 8,80,000 வண்டி என்னாச்சு? அதனால தான் சொல்கிறது, இருக்கிற நேரம் இந்த நாள் இந்த நேரம். ஏன்னா முன்னாடி தான் நேற்று இருந்தவே இன்னைக்கு இல்லைன்னு சொல்லுவோம். இன்னைக்கெல்லாம் நைட் இருந்தவே பகல் இல்லை. அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நோய் நொடியில் கூடி போச்சு. 5 வயசு பயிலுக்கு டயாலிசிஸ் நடக்குது. அதனால தான் இந்த இடத்துல விட ஒரு உண்மையிலே தாளாளர் அவர்கள் என்ன யோசிச்சிருக்காருன்னா, சிந்தனையெல்லாம் எங்கள் குழந்தைக்கு நிறையா இருக்குங்க, சிரிப்பு விஷயமாக கொஞ்சம் பேசணும் சார். இன்னைக்கு ஆண்களில் வருஷத்தில் ஒரு முறையாவது சிரிச்சா போதும். ஏன்னா அந்த மாதிரி நிறையா சொல்கிறேன். சிரிக்கும் போது மட்டும் மனித உடம்பில் உள்ள 6 லட்சம் நரம்பு வேலை செய்யுது. அங்கே ஒரு ஆள் பெரிய டாக்டர் அப்படி சொல்லக்கூடாது, தெரிஞ்சா சரி, நான் எனக்கு உள்ளது பிடிச்சதை சொல்கிறேன், படித்ததை சொல்கிறேன் அப்படி நினச்சேன். நீங்கள் நல்ல சிரிப்புக்கு யாரெல்லாம் நேரம் ஒதுக்கலையோ கண்டிப்பாக டாக்டருக்கு நேரம் ஒதுக்கிடுவீங்க. ஒருத்தெல்லாம் டாக்டர் போய் உட்காந்துனே டாக்டர் சொல்லியிருக்காரு, மெதுவாக கையை தூக்குங்க அப்படியே இறக்குங்க, சரி காலை நீட்டுங்க, இடிக்குது உள்ள மடக்குங்க, லேசா திரும்புங்க, சட்டையை கழுத்துங்க, முதுகை காட்டுங்க, மூக்கை நீட்டுங்க, காட்டுங்க, பல்ல விளக்குங்க. யார் இது? பாயை மூடுங்க. எல்லாம் முடிச்சுட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு டாக்டர் சொல்கிறார், என்ன செய்யுது? அவர் சொன்னால், என் பொண்ணுக்கு சடங்கு பத்திரிக்கை கொண்டு வந்தேன் அப்படின்னா. உடா இழிச்சா போய் அப்பயே சொல்ல வேண்டிய, நீ கேட்டா இல்லையா, வந்தனும் வாயை நீட்டு, மூக்கை நீட்டு, நாக்கை நீட்டு, இப்படி ஐயா நீட்டிக்கிட்டே இருந்த என்ன அர்த்தம்? இப்படி தாங்க குடும்பம். இதுக்கு தான் சொல்கிறது. இதுக்குத்தான் நம்மளே சிரித்து உண்மையிலே சார் வாழ்க்கையில் குழந்தைகளுக்கு சொல்லிக்கோங்க. அவங்களாம் நிறையா ஸ்ட்ரெஸ்ஸான விஷயம் நிறையா இருக்கும். ஏன்னா நிறையா படிக்கணும், நிறையா வாசிக்கணும், நிறையா ஹோம்ஒர்க்கு. இந்த நேரத்தில் மன அழுத்தத்தை குறைப்பது 2 தான். மெல்லிசான ஒரு இசையை கேட்டு ரசிக்கும் போது நம்மளுக்கு இதயம் அழகாக இருக்கிறது. இன்னொன்று, ஒரு நகைச்சுவை கேட்டு உடல் குலுங்கி கண்ணில் தண்ணி வர அளவுக்கு சிரிக்கணும். பார்த்தீங்களா, இன்னைக்கு யாராவது முன்னாலாம் ஃபோன் பேசுனா என்ன வைப்பேன், முன்னா மாப்பிள்ள எப்படி இருக்க அப்படின்னு வைப்பேன். அன்னைக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணி இன்னமா இருக்க அப்படின்றான். எவ்வளோ காலம் மாறிச்சு பாருங்க. இன்னும் உங்களுக்கு பிடிச்சது, இன்ன வரைக்கும் நீங்கள் செல்ஃபோன் எடுக்காமல் எங்களை பார்த்ததே பெரிய விஷயம். ஏன்னா திடீர்னு எனக்குலாம் 1:30 மணிக்கெலாம் போகணும், ஒரு மிட் நைட்டில் அரை தூக்கத்தில் எடுத்து ஹலோ அப்படின்னேன், கேட்குதா, ஹலோ கேட்குதா அப்படின்னா, கேட்குது அப்படின்னே, அப்போ வச்சிரு. 1 மணிக்கு மேலே எனக்கு தூக்கமே இல்லை சார், கேட்குறேன் அடுத்து சொல்லணும்ல சார். இப்படிலாம் நிறைய திசை திருப்புற விஷயங்களுக்கு இடையில் நம்மளை ஒருமுகப்படுத்துறதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் உண்டு. நீங்கள் அந்த அளவுக்கு ரொம்ப இயல்பாக உண்மையிலே சொல்கிறேன். இப்போ தாய் ஒரு குடும்பமாக இருக்கீங்க. முதல்ல ஆண்களுக்கு இதே என்னுடைய மனைவி தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கு மனைவியாக வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு சொல்கிற ஒரு ஆம்பளை கை தூக்குங்க பார்ப்போம். யாரும் கிடையாது. ஏன்னா இந்த ஜென்மமே எதுக்குன்னு கேட்டுக்காரு அவர். இதுவே எதுக்குன்னு சார், அடி தாங்க முடியல சார். சரி உங்களை விட்டுருவோம். ஒரே ஒரு ஆள் தூக்குனார். நான் கூட பெரிய சந்தோஷப்பட்டேன், அவர் தான் தூக்குறான்னு நினச்சி. பக்கத்தில் சம்சாரம் தூக்கு வர அங்கே ஒருத்தன் பேசிக்கிட்டு பல்ல வெளிச்சுக்கிட்டு இருக்க. இப்படித்தான் ரிமோட் ஊர் அங்கே தான். சரி ஆண்களை விடுங்க, பெண்கள் செயல் பெறும். என் வீட்டுக்காரர் தான் எனக்கு எல்லா ஜென்மத்துக்கும் எனக்கு வீட்டுக்காராகவே வரணும், வேண்டாத கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு தாய்க்குழும் கை தூக்குங்க. என்ன பூரா தூக்கிட்டீங்க? உடனே ஆண்கள் பெருமைப்படாங்க, பார்த்தியா அப்படின்னு. அது எதுக்காக தூக்குறாங்கன்னா, இப்படி அவர் இழிச்சாப்பே எங்கேயும் ஜெயிக்க மாட்டேன் சார். 5 மணிக்கு மார்க்கெட் வரான்னா குடுக்குன்னு ஓடியான், பல் பைட்டு வாங்கினா ஓடுவான், அவன் பாட்டுக்கு இருப்பான் சார். அப்போ என்ன அர்த்தம்? அப்படி கிடையாது. இதான் விழா, இப்படி தான் இருக்கணும். ஏன்னா கோயில் இல்லா ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வார்த்தைக்கு நல்லா இருக்கும். ஆனால் பள்ளிக்கூடம் இல்லாத ஊரில் தான் கோயில் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் காலையே ரத்த தானம் கலந்தானத்தை விட நிதானம் ரொம்ப முக்கியம் பண்ணுவாங்க. சின்ன விஷயம் சொல்லி முடிக்கிறேன். இந்த நிதானம் எவ்வளோ பெற்றோருக்கு அவசியம்ன்றக்காக தருமபுரியில் ஒரு குழந்தைய எல்கேஜி குழந்தைய காலையில் வேகமாக அந்த அம்மா ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம்னு சொல்லி சாக்ஸ் எல்லாம் மாட்டி ஆட்டோவில் ஏற்றிட்டாங்க. குழந்தை அழுதுகிட்டே போகுது. ஸ்கூல்லேருந்து ஃபோன் வருது, உங்கள் குழந்தைய கூப்பிட்டுங்க, ரொம்ப அழுகிறாங்க. அவன் அப்படி தாங்க அழுவேன், கொஞ்சம் நேரம் சரியாயிடும். அழுகிறான். 12 மணிக்கு உடம்புல ஒரு மாற்றம் புழுக்குலராக மாறுது. 12:15 அந்த குழந்தை இறந்து போயிடுது.
போஸ்ட்மார்ட்டம் கொண்டு போகிறப்ப ஷூ அவுக்குறாங்க. ஷூக்குள்ளே ஒரு குட்டி பாம்பு, சின்ன ஒரு கட்டுரியன் குட்டி, இவ்வளோதான். அதாவது எதுக்கு நேரம் செலவழிக்கிறீங்க, அந்த ஷூ எடுத்து அப்படி உதறிட்டு அப்படி மாற்றுறதுல பெரிய டைம் செலவாயிடாது. அதனால் உங்களை முன்னாடியே தூங்குங்க. குழந்தைகளை நிதானம் அனுப்புங்க. ரத்த தானம் கண்தானத்தை விட நிதானம் ரொம்ப அவசியம். நிதானமாக வளர்கிற குழந்தைகள் பெருசாக சாதிப்பார்கள் என்று சொல்லி அருமையான வரவேற்புக்கு அழைத்து வந்து பெருமை சேர்த்துக்காக தாளாளருக்கும் இந்த நிர்வாகத்துக்கும் நன்றி சொல்லி ஆசிரியர் பெருமக்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.